ஓய்வறியா சூரியன், பயமறியா விலங்குகள், Give it a good shake, get everything moving. அளவறியா தங்கம். Yes, this is the finale. வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? அலாஸ்காவில் இருக்கோம். அலாஸ்காவில் கர்ட்வுட் அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி அலாஸ்கா விட்டு கிளம்புறோம். சரி, கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தங்கத்தை அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து 1800 அலாஸ்காவிற்கு பொதுமக்கள் டூரிஸ்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி தங்க வேட்டைக்காக தான், கோல்டு ரஷ்க்காக தான் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னுமே நிறையா கோல்டு மைன் வந்து ஆக்டிவாக இருக்குது அண்ட் நிறையா வந்து கைவிடப்பட்டிருக்கு. ஸோ அலாஸ்காவை சுற்றி தங்க வரலாறு வந்து நிறையா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டு மைனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது ஜஸ்ட் விசிட் பண்ணலாம், ஆல்சோ தங்க தேடலும் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து வந்ததுலேருந்து கரடியை நம்ம வந்து பார்க்கல. ஸோ கரடி பார்க்க போகிறோம் வைல்ட் லைஃப் சென்டரில் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக சீனிக் டிரைவாக ஒரு ரூட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த வழியாக போயிட்டு அப்படியே அலாஸ்கா குட் பை சொல்லிவிட்டு நம்ம ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்புவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது தங்க வேட்டை, லெட்ஸ் கோ. ஹலோ, இஸ் இட் ஸ்டில் active gold mine? Yeah, we're still an active mine. It's just Still there are gold? yes, yeah. It's just a very small operation compared to what it was back in the day. Okay. But all the gold that's under these two counters was found here this winter. So if I find a gold, I can take it with me, or I have to give it to you guys? No, you can keep what you find. ஸோ இங்கே நம்ம எடுக்கிற தங்கம் எல்லாமே நம்ம மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்புட்டு தங்கம் இருக்கான், பட் அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். பட் காமனாக ஒரு சில இடங்களில் நம்மளை வந்து சர்ச் பண்ண விடுறாங்க. அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோவே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா. நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடச்ச தங்கத்தில் வச்சு செஞ்சுதான். தெரியுதா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ்டிடி பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக 1900 இந்த இடம் இருக்குங்க. தங்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க 1896. ஸோ இங்கே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கு ஒரு ட்ரே கொடுப்பாங்க. அதுக்கு வந்து $39. நம்மளே போய் நம்ம தங்கத்தை தேடி எடுத்துக்கலாம். இல்லை ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் வரோம் அப்படின்னா $15. You found the gold? Yeah. Can I see that? Do you want me to check your can for you? Yeah, I to can make sure show you're you. not leaving anything. It's not the owner, it's me. That's me. Trust Oh, me. it's Yeah. The owner does not want a If you look pan. at it She's straight out, you panning can see since she right was there. wow. like 3. It's pretty cool. She's like almost 60 now, cool. so I think she's all panned out. But no, I come here, I try to run. எப்படி தங்கம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. Give it a good shake, get everything moving. Now your water will turn gray and muddy to separate the light from the heavy. Your gold is very heavy. It's about 19 times heavier than a rocket same size. Okay. Yeah, so lots of movement and that heavy gold will sink to the bottom. So tilting that pan in a circle, nice and slow. Oh, it's right there. Mm-hmm. Yeah, and this is your goal, is to shake all these smaller pieces down to the bottom like that. Now when you find gold in your pan, you can dump your water out, and then you're touching your gold with a dry finger and it sticks like that. And then you'll have a little vial, so you can pop your gold in there and take it home. Okay. ஸோ இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற்றங்கரையில் போயிட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு வரலாம் வெட்டி. Do you guys want to get a muff and everything? We gotta go. தங்கம் எங்கடா கண்ணா இருக்க? கைஸ் ஆட்ட லைட்டாக எட்டி பார்க்குது பாருங்க. ஆக்சுவலாக இங்கே My eye is watering. Crazy. நம்மளோட பேன் தான். இதுதான் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். They don't settle for small though, no. நல்லா இப்படி சாட்சி இப்படி ஆட்டணுங்கிறாங்க. It's in the car. One piece left right there. Okay. I'm just gonna get. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணோம்ல, ஸோ இதே மாதிரி அந்த ட்ரையல் உள்ளவே அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த தண்ணியை ஒட்டி நம்ம நடந்து போயிட்டு அங்கே நம்ம மண்ணை வந்து ரேண்டமாக அள்ளி இந்த மாதிரி கிடைக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக வந்து $500 வேல்யூ அப்படிங்கிறாங்க அது. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நம்ம
தங்கத்தை எடுக்கலாம் போல். ஸோ அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் செட்டு கிடையாதுங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பில்டிங்ஸ் தான். தங்க சுரங்க வேலைகளுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. 200 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருட்கள் இதெல்லாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே போமா. இந்த க்ரீக் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. தங்க ஆறு ஓடுது பார்த்துங்க நண்பர்களே. இந்த ஆற்று படுகைகளில் தான் வந்து தங்கம் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. வேலையை ஆரம்பிப்போமா? கொத்தா வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தங்கம் கிடைக்குதான்னு பார்ப்போம். கைஸ், ரொம்ப டஃப்பான வேலையாக இருக்கும் போல இருக்குது. எப்படி அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்தவங்களெல்லாம் வந்து இந்த அடிமையாக இருந்தவங்க, சிறை கைதிகள், இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து இந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்களே. செம்ம கஷ்டம். நம்ம ஐடியில் டார்கெட் செட் பண்ணுற மாதிரி இதுக்கும் டார்கெட்லாம் செட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் ஒரு ஆளுக்கு 10 கிலோ 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி. நானும் அங்கே ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஏதோ தங்க பாறையாக இருக்கும், அழகாக வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தங்க துகள்கள் கிடைக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடும் போல். எதை பார்த்தாலும் தங்கமாக தான் தெரியுது எனக்கு. கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா தங்க கலரில் ஒரு கல். தங்கத்தை அள்ளி எடுக்கலனாலும் கிள்ளி எடுத்திருக்கோம். இதுவே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 4-5 தங்க துகள்கள் தெரியுதா? தெரியலன்னா நம்ம நேரில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த தங்க புதையல் கிடைச்ச சந்தோஷத்தோட இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியேறுவோம். இது ஒரு காட்டு பகுதிங்க. காட்டு பகுதியிலே ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம டிரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா ஹைவே பிடிச்சி ஹைவேல ஒரு 5 நிமிஷம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்திருக்கிறது அலாஸ்கா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர். இது ஒரு ஜூ மாதிரி. இங்கே இந்த பகுதியில் இருக்கிற விலங்குகள்லாம் வந்து இங்கே பார்க்கலாம் போல். காட்டுக்குள்ளே போய் நமக்கு தெரியல அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டு போயிடலாம். $30 பே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா? பட் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுங்க. டைம் வந்து 3:30. காலையில் ஹோட்டலில் கொடுத்த மஃபின்ஸ் அண்ட் 2 வாழைப்பழம். பட் மதியம் அப்படியே லஞ்ச் தள்ளி வந்தாச்சு. இங்கே ஏதோ இருக்குது. ஸோ இங்கே நிறைய நடக்கணும் போல். கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டு போனால் தான் நம்ம நல்லா வாக் பண்ணி தெம்பாக நடந்து போய் பார்க்க முடியும். என்ன வச்சுருக்கீங்களாடா? What do you have for lunch? All of our food is over there in the cases. ஓ ஓகே. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறாங்க.
யோகி பாபு நூடுல்ஸ் இருக்குதான். பெப்பரோனி பீட்சா தாங்க இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன். சீஸ் பீட்சா இருக்குது. ஹாட் டாக் வித் பஃபலோவா? பஃபலோ எருமை மாடு. அட பாவீங்களா, இப்படி பண்ணுறீங்களாடா. இந்த அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது கப் நூடுல் எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதான். இதை அடிப்போமா? ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபயர் ஓக்னு தான் வச்சுருக்குறாங்க. ஈவன் ஆட் த ஹாட் வாட்டர், ரைட்? Yeah. ஓகே. 8:45. Yeah. இதான் கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறது? ஓகே, பிடிச்சது கிடைக்கலனாலும் கிடைச்சதை வச்சு சாப்பிடுவோம். கிடைச்சதை பிடிச்சதா மாற்றிப்போம். எவ்வளோ கொட்டணும் அதெல்லாம் தெரில, அப்படியே எல்லாத்தையும் கொட்ட வேண்டியதான். அதுக்குள்ளே சூடு அரிச்சு போலங்க. தண்ணி எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக அந்த நம்ம ஃப்ளைட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கி சாப்பிடுவோம்ல, ஸோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தண்ணி போட்டு அப்படியே கலந்துப்போம். பட் இதில் வந்து நம்ம தனித்தனியாக எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயோ, காரம் மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கணுமோ? இந்த மாங்காய் நெல்லிக்காய்லாம் அப்படியே உப்பு மிளகா தூள்ல தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளேவர் தெரியுது, அந்த சிக்கன் ஃப்ளேவர் இருக்குது. காரமும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குது. பட் பசிக்கு நல்லாயிருக்கும். நைட்டு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி போய் நல்லா சாப்பிட்டுப்போம் அன்கரேஜில். சாப்பிட்டாச்சுங்க. எல்லாமே வந்து அரௌண்ட் $8 $12 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த எனர்ஜி பாரு, அப்புறம் மஃபின்ஸு, அப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு, ஜூஸ், இதெல்லாம் வந்து $3 to $5 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது அப்படி நடப்போமா? ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கருப்பு கரடி இருக்குது, ப்ரௌன் கரடி இருக்குது, கயோட்டே, ஃபாக்ஸு எல்லாமே இருக்குங்க. ஓ, இது நடந்தும் போய் சுற்றலாம், காரும் எடுத்துகிட்டு போகலாம் போலங்க. எருமையோட க்ளோஸ் அப். ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குல்ல இந்த கெட்டப்பு. ஐ மீன் இந்த டைப் ஆஃப் பைசன். கைஸ், இது பைசன் இல்லை, மஸ்காக்ஸா. இது நான் உட் பைசன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தோல் அதுவே உரிக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தேய்ச்சி தோல் உரிக்குதுங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு போட்டிருக்குறாங்க. மேபி இப்போது ஸ்ப்ரிங்கில் சம்மரில் தோலை உரிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து வின்டருக்குள்ளே ரெடி ஆகிடும் போல் தோல், வின்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக நம்ம கரடியாரை போய் பார்த்துருவோமா? கரடியார் அவ்வளோ சுலபமாக காட்சி அளிப்பாருன்னு தெரில. கரடிங்க, இங்கே பாருங்க, காட்சி அளித்து விட்டார் கருங்கரடி. ஆக்சுவலாக நல்லா வெயில் அடிக்குதுல்ல, அதனால் வந்து வெளியில் தென்பட்டு இருக்குது. நேற்று மாதிரி மழை நல்லா அந்த ஸ்னோ சமயத்துலலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. போய் பதுங்கிட்டு வரான். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவாருன்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் கரடியை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேங்க. செம்ம காமெடியாக இருக்குது.
அடே நான் டெரர் பீஸ்ரா என்ன காமெடி பீஸுங்கிறியாடா அப்படிங்குது. ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது. அவர் திரும்புறதே அப்படியே உருண்டு தான் திரும்புறாரு. ஓகே, கருப்பு கரடியாருக்கு டாட்டா சொல்லிவிடுங்க. நம்ம வந்து ப்ரௌன் கரடியாரை தேடி போவோம். அண்ட் நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹேங்கிங் பிரிட்ஜ் இல்லை, சென்டரில் பில்லர் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. இந்த பேக்ரவுண்டில் நம்ம வந்து ஜூ பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். மலை வித் ஸ்னோ, அதுக்கு சென்டரில் ஒரு ஓப்பன் வைல்ட் லைஃப். ஆக்சுவலாக ப்ரௌன் கரடி தான் ரொம்ப டெரர் இல்லை, கருப்பு கூட கொஞ்சம் சாஃப்ட்டு. இதுக்குள்ளே தான் இருக்கும் போல் ப்ரௌன் கரடி. அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் வெளியே ஈஸியாக தென்பட மாட்டார். ஐ லவ் ஊட்டி மாதிரி ஐ லவ் கரடி ஃபோட்டோ ஸ்பாட்டு. அண்ட் அந்த ஆர்டரும் பாருங்கள், பிளாக் வந்து லெஸ் டெரரு, பனிக்கரடி வந்து செம டெரரு. என்னடா அது கரடி விட்டையா? What is this? So this is a model of what brown bear poop looks like. Okay. Yeah. Just a model, right? Yeah, it would be much more fragrant if it were real. But we have these models out here so that people can see what they... ஒரே புளிப்பாக இருக்குமா? நல்ல வேலை நம்ம அதை மிதிக்கல. கரடி விட்டைகள் வந்து இங்கே நமக்கு அவேர்னஸ்க்காக வச்சுருக்குறாங்க. ஜஸ்ட் இன்கேஸ் நம்ம வந்து காட்டுக்குள்ளெல்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் கரடிகள் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்குறாங்க. Like they could be sitting there very peacefully, not even acknowledging you, and then next thing you know they're charging at you and you have no idea why. Okay, but if we shout, will they go? கருப்பு கரடியை சம்டைம்ஸ் சத்தம் போட்டிங்கன்னா ஓட விட்டுடலாம், பட் ப்ரௌன் கரடி வந்து அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்மளை அட்டாக் பண்ண வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? கரடி ஸ்ப்ரேவை தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாதான். ஆக்சுவலாக கரடியை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுமா. நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பட உங்கள் மேலே கரடி ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, அப்புறம் நீங்கள் ஒரு காட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா டென்ட்டை சுற்றி அடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாசனை கரடிக்கு பிடிக்குமா, அப்போ தான் கரடியே வருமா. ஸோ எப்போ கரடி உங்களை நோக்கி வருதோ அப்போ அது முன்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அது கண்ணில் படுறது வந்து அதுக்கு பிடிக்காதான், கண்ணு மூக்கில். அப்போ தான் அது ஓடி போகுமா. தேங்க்யூ. அண்ட் இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டரில் ட்ரைவ் பண்ணியும் சுற்றி பார்க்கலான்னு சொன்னல, அது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கங்கே பார்க் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கரடி வர இடத்துல ஒரு பார்க்கிங் வச்சுருக்குறாங்க, வுட் பைசன் இருக்கிற இடத்துல ஒரு பார்க்கிங் வச்சுருக்குறாங்க, அந்த மாதிரி. ஸோ கார் எடுத்து ஃபுல்லாக சுற்றிட்டு முக்கியமான இடங்களில் அப்படியே பார்க் பண்ணி இறங்கி பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் இந்த வைல்ட் லைஃப் சென்டர் செம்ம சீனிக்காக இருக்குதுங்க. வெளியில் அனிமல்ஸ் பார்க்குறோமோ இல்லையோ, பட் இந்த இடத்துக்குள்ளே நடந்து போகிறது அண்ட் அப்படியே ட்ரைவ் பண்ணி போகிறதே வந்து செம்ம சீனிக்காக இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ இதாங்க வுட் பைசனா. கைஸ் இங்கே ஃபாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறீங்களா? அப்படியே காரில் வந்துட்டு இருந்தால் ஒரு நாய் மாதிரி ஒன்று தென்பட்டுது. ஃபாக்ஸ் தானே அது. உல்ஃப் டாக். டிப்பிக்கல் இந்த ஊர் அந்த அலாஸ்கன் ஹஸ்கியா அந்த நாய் மாதிரியே தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ அதான் பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள் வெள்ளை கலரில். ஸோ இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழக்கூடிய உல்ஃபு.
அலாஸ்கா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர் மஸ்ட் விசிட்னு சொல்ல மாட்டேங்க. பட் இந்த சைடு போனீங்க அப்படின்னா ஒரு 8 பார்த்துட்டு போகலாம். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அலாஸ்காவில் பிட்வீன் இந்த ஆன்கரேஜ் அண்ட் சூவர்டுக்கு இடையில அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ்வளவு இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு 15-20 நிமிஷம் டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நான் நேற்று விட்டியர் போனோம்ல, அதுக்கு போகிற வழியிலேயே வந்து போர்ட்டேஜ் கிளேஷியர் இருக்குது. இப்போ அந்த கிளேஷியர் போய் நம்ம பார்க்க போகல, பட் அந்த லேக் ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு 8 அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். யாருமே இல்லைங்க இங்கே. நீங்கள், நான், இந்த இயற்கை மட்டும்தான். நம்ம மட்டும்தான் இருக்கோம் பாருங்கள். வைல்ட் லைஃப் சென்டர்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தாங்க. 5 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்தால் இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களேன். சரி வாங்க, தண்ணிக்குள்ளே போயிட்டு வருவோம். வெயில் அடிக்குது தெரியுதா? நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் எப்படி ஸ்னோ படர்ந்துருக்கு பாருங்கள். டெம்பரேச்சர் என்னென்னு பார்ப்போமா இந்த இடத்துல? 9 டிகிரி செல்சியஸ். ஸோ 9 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் ஸோ பீக்கில் வந்து எலிவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மெல்ட் ஆகல. ஸோ இது தாங்க அலாஸ்கா சம்மர். ஸ்னோ பாதி மலை, மீதி மலை வந்து பசுமையான மரங்கள் செடிகள், அண்ட் கீழே வந்து லேக்லாம் உருகி அழகாக இருக்கும் தண்ணி பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில். இதே வின்டரில் வந்தீங்க அப்படின்னா இந்த லேக் மேலே நடந்து போகலாம். ஸோ ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்கும், ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த பசுமையாக உங்களால் பார்க்க முடியாது. அங்கங்கே அந்த கருப்பாக தெரியுது இல்லை, அது கூட இருக்காது. ஃபுல்லாக வந்து வெண்மையாக தான் இருக்கும், வெள்ளை மலை தான் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம கிளம்பும் போதே சொன்னேன், அலாஸ்காவுக்கு வந்து பல முகங்கள் இருக்குது, அலாஸ்காக்குள்ளவே பல உலகங்கள் இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம பார்த்தது வந்து 2வது உலகம். ஓகேவா? இன்னும் நிறையா உலகம் இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு முகத்தை வச்சுருக்குது அலாஸ்கா. ஓகேவா? ஸோ இங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காடுறேன். அப்படியே நீங்கள் பாருங்கள் கீழே மேலேயும். ஓகேவா? பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கிளம்புவோம். கொஞ்சம் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நினச்சிக்க வேண்டான்னு பார்க்குறேன். ரூம் போகிறதாங்கன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறி உட்காரணும். சாக்ஸ் நனைஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். செம்ம சில்லுன்னு இருக்குது. இன்னும் எப்படி இருக்கும்? ஐஸ் உருகி வர தண்ணி ஆச்சே. அது இன்னொரு விஷயங்க, ஆக்சுவலாக அதை சொல்ல மறந்துட்டேன். சம்மர் இன் அலாஸ்காவில் தண்ணி, மேலே ஐஸு, இடையில பசுமை, இதற்கு இடையில நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மேலே காமிக்கும் போது தான் கவனித்தேன், எல்லா மலையிலையும் வந்து நீர்வீழ்ச்சிகள். சரி, அப்படியே கிளம்புவோமா? நம்ம வந்து ஒரு சீனிக் ரூட் எடுத்து நம்ம ஆன்கரேஜ் போவோம். சீனிக் ரூட் தனியாலாம் எடுக்க தேவையில்லை, போகிற ரூட் எல்லாமே வந்து சீனிக் தான். ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணி போகிறேன் 2 சைடு, இல்லை எல்லா டைரெக்ஷன்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க. புறப்படுவோமா?
கைஸ் போர்டேஜ் கிளேஷியர் முடிச்சுட்டு அந்த ரோடு சூப்பராக இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைவே திரும்பணும், அந்த ஆன்கரேஜ் டு சூவர்ட் அந்த ஹைவே. நம்ம போட் ரைட் பார்த்தோம்ல, அந்த இடத்துல செம்ம சீனிக்காக இருந்தது, பிரைட் லைட்டு. சரி, இந்த இடத்துல வந்து ட்ரோன் எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை. ட்ரோன் டேக் ஆஃப் பண்ண 10 செகண்டில் ட்ரோன் காணாமல் போயிடுச்சு, டிஸப்பியர் ஆச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை ட்ரோன் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தா ஒரு 50 அடியில் ரோடு பக்கத்தில் விழுந்துருந்தது. விழுந்து ஃபுல்லாக க்ராஷ் ஆகிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதிலேருந்து SD கார்டு ஸ்லாட் இருக்கும்ல, அதில் SD கார்டே இல்லை. ஸோ அந்த இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கல. நம்ம அவ்வளோ அழகாக எடுத்த ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாமே காலி. ட்ரோன் போனதை விட அந்த நம்ம அவ்வளோ அழகாக எடுத்தது சூவர்ட்லலாம் வந்து அந்த க்ரூஸ் பேக்ரவுண்டில் அவ்வளோ க்ளவுடியாக சூப்பராக இருந்தது ஃபுட்டேஜு. பட் அது எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போது அப்படிங்கும்போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி ஆன்கரேஜ் டவுன் டவுன் மேரியாட் போனோம். மேரியாட்டில் நம்ம வேட்டுகோ ஃபேமிலி மெம்பர் லூயிஸ் பிரபாகர் அண்ட் அவருடைய சன் மீட் பண்ணோம். எந்த ஊருங்க ஆக்சுவலாக? திருச்சி. நைஸ் மீட்டிங். நம்ம நீங்கள் இல்லாத இடமே கிடையாது. ஆமாம், டைட்டில் போட்டுருவோமா, அலாஸ்காவை கலக்கும் தமிழன் அப்படின்னு. ஸோ ஸ்பெஷல் ரூம் நமக்காக காமிச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக பயங்கர பிஸி இல்லைங்க இந்த டைமில், சம்மர். Next time வரும்போது கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. Sure. A nice room of something facing ocean. ஷூருங்க, செமையா இருக்கு. பின்னாடி தான் ட்ரெயின் ஸ்டேஷனோ? ஆமா, இந்த பேக் சைடு ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ எவ்வளோ வருஷமா இருக்கீங்க யூஎஸ்ல? ஒரு past 10 years. 10 years. இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்க I work as a director of rooms. சூப்பருங்க. ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் சூப்பர்வைசரா வந்தேன். Then front desk manager slowly moved on. Now as a director. நைஸ்ங்க. அலாஸ்கா வந்து பார்க்குறதே ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பட் அலாஸ்காலே இருக்கிறீங்க. சேலஞ்சஸ் இருக்கா இல்லை வந்து ஓகேவா? It has its own challenges. எல்லா பிளேஸும் பாத்தீங்கன்னா இப்போ சன் நெவர் செட், லைக் 2 மணி வரைக்கும் வெயில் அடிச்சிட்டே தான் இருக்கும். ஓ, இங்க தான் சன்செட்டா? சன்செட் வியூ ஆக்சுவலா அந்த ஆமா, எஸ் ஆக்சுவலா இந்த சைடு தான சன்செட். எஸ் இதுதான் வந்து வெஸ்ட் நமக்கு. ஆமா, இது நார்த். என்ன ஆகும்னா, நம்ம அந்த டைம் லாப்ஸ் வீடியோ இங்க வச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இட் நெவர் செட்ஸ். அப்படியே உள்ள இறங்கிட்டு அப்படியே சுத்திட்டு மேல வந்துரும். ஓகே. அடுத்த வந்து 6 monthsக்கு பாத்தீங்கன்னா இட் வில் பி காலைல 10-11 மணி வரைக்கும் இருட்டாவே இருக்கும். நான் இதுல விண்டர்ல வந்தப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நாங்க we went to Arctic Circle. சரி, ஓகே. ஃபேர்பேங்க்ஸ்ல இருந்து போயிருந்தீங்க. ஆமா. And Arctic Circle போனதுக்கு with your guide, அதே நார்தர்ன் இது அலாஸ்கா டு அங்கேயே போயிட்டு அதே பஸ். நைஸ்ங்க. அலாஸ்காக்காரருக்கே நம்ம வீடியோ ரெஃபரன்ஸா இருந்தது. ஹாப்பி. அண்ட் சம்மர் சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லைங்க? எஸ், சம்மர்ல தான் வந்து எல்லாருமே பேரும் சரி மனுஷனும் சரி எல்லாருமே வெளியில வராங்க. எல்லாம் பண்றது. ஆனா கொஞ்சம் ட்ரையல்குள்ள நடக்கிறதுலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சொல்றாங்க பார்த்து போங்க அப்படின்னு. கரடி வின்டர் டயத்துல everybody hibernates including us. நைஸ்ங்க. எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயும் கிளம்பல, வாங்க உங்களுக்கு ஹோஸ்ட் யூ. ஆமா, வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்காக தான் வந்தேன் நானு. ஸ்கூல்லாம் தம்பி ஸ்கூல் இப்போ சம்மர் வெக்கேஷன்ல என்ன கிளாஸ் படிக்கிறாரு? என்ன படி? நான் 5th முடிச்சு 6th போறேன். ஸோ இந்தியாவில் படிக்கிறது பிடிச்சிருந்ததா இல்லை இங்கே ஈஸியாக இருக்கா? தம்பி அங்கதான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து கிண்டர் கார்டன் எல்லாமே எல்கேஜி யூகேஜில இருந்து 5th வரைக்கும் அங்கதான் படிச்சாரு. ஆக்சுவலா ஒரு 6th போயிட்டாரு அங்க. நாங்க இங்க ஒரு 1 year ரிவர்ஸ்ல போட்டு விட்டோம். ஓகே. ஆமா, பின்னாடி போற மாதிரி இருக்கும்ல இங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அண்ட் அவரை பார்த்ததுல இன்னும் சந்தோஷம் எனக்கு. வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். நைஸ் மீட்டிங் யூ. டேக் கேர். பாய். சூப்பர் இல்லைங்க? ஸோ ட்ரோன் இழந்த அந்த சோகத்தில் கொஞ்சம் ஆறுதல், அங்கே கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது எனக்கு அவங்களோட பேசும்போது. அண்ட் அப்புறம் அவரை பார்த்துட்டு அங்கேருந்து பெட்ரோல் போட்டுட்டு காரை 8:29 ரிட்டர்ன் பண்ணோம். நைட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட் முன்னாடி உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். டைம் இப்போ வந்து midnight 11:44. சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வாங்க.
இப்படியே தாங்க இருப்பார் சன்னு. ஒரு கார்னரில் ஒளிஞ்சிருப்பார். அங்கேருந்து வந்து அந்த சன்செட் ஆகும்போது ஒரு லைட் இருக்கும்ல, அந்த லைட் அப்படியே இருக்கும். அண்ட் ஊரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா விடிய விடிய இப்படியே தான் இருக்கும், இருட்டாது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மேபி இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆகி மேலே போகும்போது சைடில் இருந்து சன்னை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அலாஸ்கா. ஆக்சுவலாக சம்மர் அலாஸ்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. சூப்பராக போயிட்டுருக்கேடா அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் ஒரு 40 மினிட்ஸில் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருந்தது. முக்கியமாக ட்ரோனில் இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே போச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தம். சரி விடுங்க, ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து போகும்போது அதெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக வந்து அலாஸ்காவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு போவோம். கைஸ் சீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சு. சீட் நம்பர் வந்து 23C விண்டோ சீட்டு. இட்ஸ் டைம் டு சே குட் பை டு அலாஸ்கா. மிட் நைட் ஃப்ளைட்டுங்க. 5:30-6 மணி நேரம் ஃப்ளை பண்ணி நம்ம வந்து காலையில் 6:15 போல் லாஸ் வேகஸ் வந்து அடைந்தோம். அங்கே வந்து ஷார்ட் கனெக்ஷன் தான், ஒரு 40 மினிட்ஸ் தான். ஸோ லாஸ் வேகஸில் ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து ஒரு 2.25 மணி நேரம் ஃப்ளை பண்ணி சான் ஆண்டோனியோவை வந்து அடைந்து 8 எபிசோட்ஸை வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி 9வது எபிசோடில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓவராலாக இந்த சீரீஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் அலாஸ்காவை பற்றி இல்லை பொதுவாக வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த சாட்டர்டே அப்படின்னா அதுக்கு அடுத்த சண்டே உங்ககிட்ட லைவ் வரேன். லைவ் எப்போ வரேன் அண்ட் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த லைவ் லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வேறு என்னங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். நம்ம வந்து லைவில் நிறைய பேசுவோம். ஓகே, வெயிட் டு கோ.